மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் 218. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். வெளிப்படுத்தல் 3:5. வேதம் 2 ஜீவ புஸ்தகங்களை குறிப்பிடுகின்றது. ஒன்று தற்காலத்திற்குரியதும் மற்றொன்று 1000 வருட அரசாட்சி தொடர்புடையதாகும். இப்பொழுதைய காலகட்டத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ள விசேஷமான ஜீவ புஸ்தகத்தின் தான் சுவிசேஷ யுகத்தின் ஜெயம் கொள்ளுவர்களின் சகல நாமங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பெயர் எழுதும் விஷயம் இந்த யுகம் முழுவதும் தொடர்ந்து போய்கொண்டிருக்கின்றது. இதில் பெயர் எழுதப்பட்டவர்கள் தேவனுடைய குடும்பத்தின் அங்கங்களாக மாத்திரம் இராமல் மனவாட்டியின் அங்கங்களாகவும் இருப்பதை இது குறிக்கின்றது. இந்த ஞானத்தை தற்காத்து கொள்வதற்கும் அவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் திரள் கூட்டத்தினரும் உட்படுகின்றனரா இல்லையா என்பது பற்றி நமக்கு உறுதியில்லை. ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இவர்கள் இருப்பது போன்றும் வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அவர்கள் இல்லாதது போன்றும் தோன்றுகிறது. இதை நம்முடைய மனங்களில் பதிய வைக்காமல் கர்த்தருடைய நோக்கம் என்ன என்று காண்பதற்கு காத்திருப்பதே நமக்கு நலமாயிருக்கும் என்பதே. ஆமென்.